வெல்கம் பேக் டு த ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங். இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்டர்நெட் கெஃபே சிமுலேஷன் பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதங்க மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுக்கிறேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தரமான மொபைல் கேம்ஸ்லாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனால போட்டு ஒரே ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே வீடியோ. ஓகே, வாங்க இப்போ போயிட்டு நம்ம கடை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் ஒரு அர்கேடு ஒரு பிசி தான் போட்டிருப்பேன். இந்த வாட்டி இன்னும் அப்கிரேட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, லிஃப்ட் மேலே வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் தானே, ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேவா? அந்த டோர் இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கடையை சுற்றி போடுவோம். அப்போதான் நம்ம கடை நம்ம ஸ்டார்டிங்லேயே சுற்றி போட்டோம். ஏன் கண்ணு போட்டுச்சின்னு தெரில. சுற்றி போடும் போதே போதை மணி வந்து பக்கத்தில் நின்று இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கண்ணு வச்சிருப்பான். ஷீட் பெஸ்ட் ஃபெல் பெயின். ஓகே, வருது வில்லு லட்டி சார்ஜ் வருது. நோரா, நம்ம திட்டு பையன் ஃபர்ஸ்ட் போனி லட்டியில். ஓகே, ட்ரீம்ஸ் தமிழ் இன்னைக்கு சுற்றி போடுவோம். இன்னைக்கு சுற்றி போடாமல் தரப்போம். என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோன்ட்டோம். நம்ம அர்க்கே இருக்குது, பிசி இருக்குது. ஓகே, டேய் கரண்ட்டு தான் பிடிங்க விட்டுக்கிறாங்க. எப்படி ஃபேன் வருது? அதான் நம்ம கடையோட மகிமை. ஓகே, பிசியில் உட்காந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளோட பேட் இதே போலப்பா போச்சு. நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு வாங்கி போடணும். நமக்குலாம் 1000 ரூபாய் இருக்குது. ஓகே, நம்ம போய் ஒரு அர்க்கேடு முதல்ல விட்டுலாமா? வாங்க ஒரு அர்க்கேடு ஆர்டர் பண்ணிடலாம். அர்க்கேடு தாங்க சூப்பராக போகுது. ஏன்னா 70 ரூபா ஊற்றுறாங்க. பிசியில் கடுப்பாகுது. எவனா ஏன்ச்சு ஓடிடுறான். ஆனால் அர்க்கேடு அப்படி கிடையாது. நாங்கள் போயிட்டு அர்க்கேடு ஒரு நல்ல அர்க்கேடு இதோ இருக்குது. ஓகே, இந்த அர்க்கேடு நம்மகிட்ட எவ்வளோ இருந்துச்சு? 1078 ரூபாய் இருக்குது. 1078 ருபீஸ் இருக்குது. ஓகே, நம்ம 1100 ரூபாயில் ஒன்று இருக்குது. நம்மகிட்ட அவ்வளோ இல்லையே. ஓகே, 900 ரூபாயில் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற மாரி எந்த பட்ஜெட்லையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டம் கடை இல்லை. ஒரு 900 ரூபாய் தான் வாங்கி போடலாமா? போடுவோம். நான் கேட்பேன். ஆட்ஸ் ஆர்டர். ஓகே, கடை ஓப்பன். வாங்க போய் நம்ம கஸ்டமர் கூப்பிடலாம். சார் வாங்க சார். பனியன் பாடி பில்டர் சார். பனியன் போட்டால் தான் பாடி தெரியுதோ சார்? படா, நீ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு காசு கொடுக்க ஏஞ்சி ஓட்டான். அதனால் அவன் வேஸ்ட் சொல்லுவான். அவன் கூப்பிடே தேவையில்லை. அவங்க மேடமா சார்? இது யாருன்னு தெரியலப்பா. நம்ம கல்லாம் கட்டுவோம் போல இருக்குது. ஸ்டார்ட் பண்ணோடனே 2 கஸ்டமர் வந்துட்டாங்க. இன்னும் பாம் தான் வரல. வெடிகுண்டு முருகேசன் வராமல் இருந்தானா போதும். இப்போ தான் நான் கொடுத்தோம் உனக்கு. லாமா வந்துச்சு. டேய், லாமா வந்தோடனே ஏன் தான் ஏஞ்சி போறீங்க? படா. ஓகே, லாமா வந்துச்சு. அப்போது பாம்பு பக்கம் எதனா வரானா பார்க்கலாம். எவனும் வரல. ஓகே, ட்ராப். இப்போ யார்கிட்ட செட் பண்ணலாம்? நம்ம கடையை ரொம்ப கொஞ்சம் டெவலப் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம கடை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஒட்டி பார்க்கலாம். பிளேஸ் கேஃப் தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. வாங்க லட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஷீட் பயந்த டேய் அப்படி பயந்துட்டுற. செத்துப்போ. என்கிட்டே வா. நாங்கள்லாம் மஞ்சள் போட்டான் டைலாக் சொல்கிறதுக்குள்ள ஷீட் கடுப்பு வச்சுட்டான். ஒரு பிசியில் உட்காந்தாச்சு. சார் காசு கொடுக்காம ஏஞ்சி போனீங்க. லட்டி சார்ஜ் மேலே நம்ம ஒரு ஏசி போடலாம். அது முன்னாடி ஒரு பாடி கார்டு ஒரு சுடுறவன். அவள்தான் நம்ம உள்ள உட்காந்து நான் ஆயாகலாம். நம்மளுக்கு எந்த வழியும் இருக்காது. ஒரே பயமாகுதுப்பா.
போய் பார்க்கலாமா நம்ம? பாடி பில்டர் எவ்வளோ? பாடி பில்டர் எவ்வளோன்னு போய் பார்க்கலாம் இருங்க. இருங்க அதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிட்டு வந்துடலாம். அதங்காட்டி நம்ம கடை ஒழுங்கா இருந்தால் போதும். டேய் பார்த்துட்டேன் இவனே அட்ரா. ம் யா சேர்த்துட்டோம். நம்ம எனர்ஜிலாம் கம்மியாகுது. இப்படியோ நம்ம ஒரு ஆர்கேடு ஸ்டார்டிங்லேயே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம். ஏய் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் போதும். வாங்க அப்புறம் போயிட்டு பாடி பில்டரை போட்டோன்னா நம்ம ஹாயாக உட்காந்துவோம். எப்படி போய் முதல்ல பார்க்கணும்? தெரியாதே எனக்கு. இங்கேயா? டைம் இதில் தான் எதோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுவா? இதுவும் இல்லை. ஏய் எங்கடா இது? இது ஹேண்டு எங்கே இருக்குது? எங்கே இருக்கு? எங்கடா இருக்கு? பார்ப்போம் எங்கன்னே தெரியல நம்மளுக்கு. குட் அக்கா. காசு குத்திச்சு நல்லா அக்கா. பயமாகுது. இருங்க நம்ம கடை க்ளோஸ் பண்ணும் போது பார்க்கலாம் பொறுமையா. பாடி கார்டு எப்படி போகணும்னு தெரியல நம்மளுக்கு. இதுவா? லாக்கில் இருக்குது. ட்ரம்ப்ஜி வராரு. ட்ரம்ப்ஜி டேய் யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. டேய் யார் அது? யாரும் இல்லை. ஓடின மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் திட்டு பையன் தான் குஞ்சுன்னு வரான்னு நினச்சேன். யாரும் இல்லை. ஓகே இப்போ நம்ம போயிட்டு இது ஸ்டார் கொடுக்குறான். இல்லை இதில் தான் ஏதாவது இருக்கும். ஹேப்பா ஓஹோ இன்னும் 45 இதெல்லாம் டவுன்லோட் கொடுத்துலாம். அதாவது தோக்குதுப்பா. கொடுக்கா காசு கொடுக்கா. பாக்கா 16 ரூபாய் கொடுத்துட்டு போகிறேன். பெஸ்ட் ஃபில். ஏன் உட்காந்துக்கிறோம்? ஏன் வந்து குண்டு போட போகிறானோ? வாங்க வெளியே வந்து ஓடிடலாம். டப்புன்னு வந்து பாம்பு போட்டால் நம்ம கடையே நாசம் ஆகிடும். டாய் என் கடையை பார்த்தீங்கன்னோ மண்டை வச்சிடுவேன். என்னத்து என் பக்கத்துலேயே இருக்கிறான் தெரியல. எப்போ பார்த்தாலும் ஷிட். வாங்க சார். சார் என்ன சார் உங்கள் முடி எவ்வளோ சீக்கிரம் நடிச்சிட்டு இருக்குது சார் சொல்கிறார். டாய் இதெல்லாம் டை அடிச்சுக்குது, அவங்கெல்லாம் ரோட் டே அப்படின்றார் சார். நமக்கு இல்லை சார். அப்போ எங்களை பார்த்தா எப்படி சார் இருக்குது? நாங்களாம் லெட்டி சார்ஜ் பண்ணோன்னா மண்டை கிண்டெல்லாம் கைண்டிக்கும் சார். தெரியல போலது நம்ம எவ்வளோ பேர் ப்ரோ பிளேயர்னு. நம்மளே அப்படிதான் சொல்லிக்கணும். அப்போதான் பயப்படுவோம். நம்ம கடை பத்தில் எப்படி குப்பையாகுது. குப்பையாக இருக்குது. ஒரு பயமாக இருக்குது. எங்கே அவங்க எல்லாம் பாம்பெலாம் வந்துடுவோம். கடையை க்ளீன் பண்ணிடலாமா? சரி க்ளீன் பண்ணும் பார்த்துக்கலாம். பாம்பு பக்கம் வந்தோன்னா ஆங்கிரி ப்ரோ பிளேன்னு அவனுக்கு தெரியும். அதனால உள்ளே வரமாட்டான். தொட்டை சுத்தமுள்ள ஊடு தான். இல்லை சுத்தமுள்ள கடை. சுத்தம் என்று நமக்கு சுத்தமுள்ள கடை தான். எவனோ சேர் மிஸ்ட்டு வந்து போகிறான். நம்ம க்ளீன் பண்ணது தவிர ஷிட். ஒரு முதல்ல க்ளீன் பண்ண விட்டீங்களடா. வெரி பேட் ஃபெலோஸ். ஆண்டா வரும்போது க்ளீனாக கால் டோஸ்ட் வர மாட்டீங்கடா. சேர்லாம் மிச்சின்னு வந்து உள்ள ஒரே அடி ஆக்கி வச்சிடறானு. வெறுப்பு போடு. நம்ம எங்கப்பா? காசு கொடுக்காம போறான் அந்த பையன். ஓரானவா? அரே டே ஸ்கிரீன் அவுட் மாட்டுதுடா. கேட்டு ஆடா பாவிங்களா. எங்கடா எந்த போனா போனவா? டேய் நான் எவ்வளோ பேர் ரோடுன்னு தெரிய மாட்டேன். நீ எங்கே போனாலும் விடமாட்டான். விடமாட்டேன். ஏய் எங்கே போனாய்? இந்த நீ தானே இது? நீ இல்லை அவன் பராத்தலை மாரி தான். எங்கே போனா? பாம்பு பக்கத்து இங்கே போனாரான். டேய் தம்பி மேப்பே சுற்றிட்டு வந்துட்டு நான் எங்கடா போனேன்? லட்டி எடுக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாடி. என்னை ஏமாத்துதே ஒரு வேலையை வச்சுக்கிறானு பன்னீஸ். அடா பாவீங்களா. சுற்றிட்டு வரத்துக்குள்ளே ஓட்டிக்கிறடா. நீ தானே இது? நீ இல்லை தொலை போ.
நம்மள இன்னும் கொண்டாத்துல எஜ்ஜிட்டாக போகிறோம். திருப்பி வரான்டா அவனு. நீ இல்லை நினைக்கிறேன், வேற எவனவும் தான் வந்தான்னு நினைக்கிறேன். இவன் இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், போன வாட்டி ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். நீ ஏமாத்திட்டு போன என்ன தோயின்னு தோசி தரையில் தேய்ன்னு தேய்ச்சி பாடி பில்டரில் போட்டோன்னா மெதின்னு மெச்சிடுவான்டா. ஏய், நம்ம வேறு பாம்பு பக்கத்தில் பார்த்துட்டு போகிறான். நான் மிரட்டின நேரத்தில் பாம்பே திரும்பிட்டான். யா, ஐம் அ ப்ரோ பிளேயர் மேன். ஐயோ, போத சார் வராரு. ஜெய் தம்பி, டை ஃபஸ்ட்டு வாட்டி இப்படி தானே வந்து கடை நின்று துபாரா நீ வந்தோடனே ஒருத்தன் வரான் வரா தண்டா சோர். நீ இங்கேருந்து வராதடி, நீ கடை வராதடி, வேணா ஓடிடுறான். நீ வந்தாலே எதனா ஆகுது. ஷிட், ஒரு தெட்டி ஃபீல் ஆகிறான். பாம்பு பகிர் வரான். ஐயோ ஐயோ, டேய் கைத்து கிராஸ் ஆகிடுது வாய்ஸ். டேய் என்னடா கைத்து இது? செல்ல செவடா. 2 பேரும் தோஸ்து செத்துட்டானு. தோஸ்து செட்டிஸ். நம்ம கஸ்டமர் கை நின்று போயிட்டு நிற்கலாம். காசு 65 ரூபாய். நம்ம கடை ஓரளவுக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா போகிறதுக்காக பாடி பில்டரை போய் இறக்கலாம். பாடி பில்டருக்கு 200 ரூபாவா? டாய் போடுவான். நீயும் வாடா. ஏங்க இவங்க 2 பேர் போட்டாலே போதுங்க. பாடி பில்டர் ஆடாடே கெஃபே மோமோன்னு போட்டோன்னா ஓகே. இப்போ நம்ம பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் குது எட்டி பட்டாக்ஸில் விட்டான்னா அப்படியே எட்டி விட்டோன்னே அப்படியே மூஞ்சிலாம் தேய்ச்சின்னு சொட்டை வந்துடும். அப்படி பாடிகார்டு பார்த்தீங்களா? டேய் புல்க நிற்கிறாரா? டேய் போதமணி, உன்னை எட்டி வச்சோன்னா கேப்பு கைண்டி சொட்டை தேஞ்சிருண்டா. வராத்தலா எங்கள் பாடி பில்டர் எப்படி நிற்கிறாரு நீ வந்த என் கடையாண்டா சுட்டு போட்டுருவாங்க தெரியுமா? தெரியுதா? மேலே உன்னை அடிக்க மாட்டேன். நெஞ்சில் புல்லட்டு தான், பார்த்து பத்திரும். டேய் திட்டு பையா, உன்னுமேல உன்னை கையில் குத்துறதுல இல்லை, எட்டி பட்டாக்ஸ்ல உததான் வந்தான் நான் கடை பக்கம். சித்தோ டேய் நான் மரியாதை கொடுக்க மாட்டேறா. அவனே நின்னா நீனாடா பாம்பு பக்கிற நின்று பார்க்குறான்டா. என்ன நீ என்னடா மதிக்காம பண்ணிடுறாரு? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா காய்ஸ்? நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியல. ஐயோ, நம்ம லிஃப்ட்டு யாரை தூள நம்ம டெட் ஆகிடும் போது. கோவிந்தா நம்ம போன வாட்டி எங்கே சாவில் வந்தோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டில் இந்த பாட்டில் நம்ம டெட் ஆகிடும் நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பாட்டில் ஒருத்தங்க இல்லை குத்து வாங்கியே செத்தேன். ஆனால் அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டான் அப்புறமா. ஈஹா, அது பொகு பிடிச்ச கேரக்டர். அது பெஸ்ட் ஃபில். வாங்க இப்போ போய் நம்ம கடையை திறக்கலாம். நம்ம இப்போ பாடி பில்டர்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே வேலையே கிடையாது. உள்ளே போய் அழகாக சோப்பால் உக்காஞ்சிக்கணும். படம் இப்போ தான் நிம்மதியாகுது. நம்மளுக்கு வேலை இல்லை. நம்ம இப்போ முதலாளி மாரி சேரில் உட்காந்து வெடிக்க பார்த்துருந்தோம். வெளியே யாருனா காசு கொடுக்காம போனோம்னா எட்டி உத. ஹோ வருது வருதுன்னு தள்ளிட்டு போனாவா இப்படி ஓடுறது பாரு. அந்த பேச்சுக்காரனை டேய் இன்னும் என் கடை நோர்லடா நீ. டேய் நேற்றுடா நீ லங்குற சுத்துறாங்கண்ணா போயிட்டு. பெஸ்ட் ஃபெலோ இன்னும் வேஸ்ட் ஃபெலோஸ்லாம் வச்சு நான் ஒரே கடுப்பாகுது. கடையாண்டே வந்துடுறானுங்க அவனா. நம்மளுக்கு இப்போ பயமே இல்லை. கடை முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஊர் சுற்றிட்டு வரலாமா? வேணாம். பிசிலாம் அப்செப்ட் கொடுக்கணும். பிசி யார் அப்செப்ட் கொடுக்குறது? நான் தானே. ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அடுத்து என்ன போடலான்னா இன்னும் ஒரு பிசி போட்டுடலாம். இங்கே ஒரு பிசி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 பிசி காசு கொஞ்சம் விலை ஏற்றிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எங்கே போயிடணும்? சாப்பிட்றதுக்கு தானே வந்தோம். நான் இங்கே வரேன் பேசினேன். போடா ஈட் கொஞ்சம் தண்ணி. 2 சாப்பாடு ஒன்று தான் கேட்குது. நீங்கள் தண்ணி குடித்தாலும் ஒரே சவுண்டு, சாப்பிட்டாலும் ஒரே சவுண்டு. டேய் அதான் 20ல நம்ம கடை ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு காய்ஸ். நம்ம கடைக்கு எல்லாரும் சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம்
ஏசி போட்டால் நல்லாயிருக்கும். இருங்க, காசு எவ்வளோ இருக்குதுமா? 400 இருக்குது. நம்ம மேனேஜர் சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்த்தோம். இப்போ போயிட்டு நம்ம கடை கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுல, எனக்கு என்னன்னு சொல்லி சந்தோஷமாகுது. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிட்டு வந்தோம்? ஏசி 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 வந்து போயிடுதுப்பா. ஹேர் கூலர் இருக்குது. ஹேர் கூலர் 1000 ரூபாவா? ஏசி 400 ரூபாவா? என்னடா இது? போடுவோம். காசு கேட்குற நம்மகிட்ட. ஒரு அந்த அக்கா மட்டும் காசு கொடுத்துச்சுன்னா போதும். நம்மகிட்ட 474 ரூபா இருக்குது. அவ்வளோதாங்க, ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம பணக்கார ஆகிட்டோம்போ. நம்ம பிசி செட்டப்புக்கு நம்ம செட் பண்ணி வைக்கலாமா? நம்ம பிசி செட்டப்புக்குன்னா நான் போடணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தெரிலையே இது. சரி, ஓகே, ஒரு 400 ரூபாயில் ஒன்று போடு. ஆர்டருப்பா. அப்புறம் வேறுண்ணா சேர் ஒரு நல்ல சேர் போடலாம். கீபோர்டு ஒரு 200 ரூபாயில். கீபோர்டு ஒரு 200 ரூபா போட்டாச்சு. ஒரு 500 ரூபாயில். அப்புறம் மவுஸ் ஒரு ஐயோ வாவ், ஷார்ட்டை போய் பார்க்கலாம் வாங்க கைஸ். சவுண்டு கேட்ச்சு. பாடி பில்டர் எங்கே டம்மா நெட்டு வச்சோம். சரின்னு சொல்லிட்டோம். பாடி பில்டரா எங்க தம்பி பார்த்தல, ஒரே குத்து கறிக்கட்டை. இங்க கறிக்கட்டை பால்டிகளை வச்சிங்கன்னா அதில் தொலைச்சிருவான். டேய் பாடி பில்டரா, எங்க பாடி பில்டர் பாடுறா, கறி கட்டடா இங்க வர்றா. இங்க பாடி பில்டர் ஒரு ஷார்ட் வச்சாலும் அதுதான் எல்லாம் காலிதான். டே இப்பட வாங்க ஏசி நம்ம எப்படிக்கா செட் பண்ணலாம். ஏசி இங்கே செட் பண்ணலாமா? இங்கே செட் பண்ணலாம். இங்கே செட் பண்ணிடுவோம். இங்கே செட் பண்ணால் தான் எதிர்க்கு காற்று இருக்கு. நாங்கள் இந்த கேஸில் செட் பண்ணலாம். ஆன் கூலிங்கா? ஆட்டோ கூலிங் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். அதே ஆட்டோமேட்டிக்காக கூலிங் செட் பண்ணிக்கும். சரி வாங்க, நம்ம உள்ள பெரிய முதல்ல வந்து மாப் போட விடுவாங்க. அம்மா போட ஒரு மவுஸ் போட்டுமா? மவுஸ் போடல, நம்ம போய் மவுஸ் போடலாம். வாங்க வாங்க. மவுஸ் ஒரு 190 ரூபா. ஓகே, டேபிள் நல்ல டேபிளாக போடணும் காய்ஸ். டேபிள் அதுனா டேபிள்னு தெரியலையா? சரி வாங்க, ஒரு 400 ரூபாய் ஒரு டேபிள் இருக்குது, அது போட்டுக்கலாம். அவ்வளோதான் எல்லாமே. சரி, எவ்வளோ பாடா? 2000 ரூபாவுதா? இது நம்ம காசு கேட்டாத அளவுக்கு இதே. நம்மளும் அவ்வளோ க்ரோத் ஆகல. நம்மக்கிட்டலாம் அவ்வளோ காசு சேராதே அவ்வளோ சீக்கிரத்தில். சரி வாங்க, நம்ம ஆர்கேடே பார்ப்போம். ஆர்கேடு ஒரு ஆர்கேடு ஒரு 1000 ரூபாயில் நம்ம 1300 ரூபாயில் போடலாம். அப்போ தான் நம்மளுக்கு காசு அதிகமாக வரும். இப்போ இந்த ஆர்கேடில் 70 ரூபா தருது. இந்த ஆர்கேடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் கொடுத்துட்டு பீஸில் எதனா கேட்டுக்கிறாங்களா? அப்சப் அடாடி, சாரிப்பா. பனின் பாண்டி. சூப்பர். டேய் பாம்பு போடலான்னு வந்தியாடா? எப்படி எங்களோட ஷூட்டிங் மேனு, எங்கள் தம்பி ஷூட்டிங் தம்பி, இவரே பாடி பில்டர் தம்பி, இவர் கறிக்கட்டை, ஒரு மார்க்ஸ் மண்டை. டேய் திருப்பி வந்து நெஞ்சிலே ஷார்ட் வாங்கிறியடா. நம்ம கஸ்டமர் காசு கொடுக்குறாரு. கஸ்டமர், நீங்கள் காசு கொடுக்காம போனீங்கன்னா எங்கள் கறிக்கட்டை பாடி பில்டரு ஒரே கிக்கு பிட்டாக்ஸ் டமாலு. டேய் நீயும் வரக்கூடாதுடா. இவங்களாம் நானே குத்தி போட்டுருவேன். ஏங்க நம்ம கடை குப்பையாகுது, வாங்க க்ளீன் பண்ணிடலாம். ட்ராமா பாட்டு. ஓ மை காட், நம்ம கரண்ட்டு வேற பிடிங்க விட்டாங்க. எவன் கண்ணு வச்சுருத்தால நம்ம கடையை பிடிங்க விட்டுக்கிறாங்க. கரண்ட் கடையில் நம்ம வாய் வேறு அடிக்கடி கொலாப்ஸ் ஆகுது. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஏன்னா நான் ஒரே ஒரு மொபைல் தான் வச்சுருக்கிறேன். அது லோ டிவைஸ் மொபைல். அதில் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போகிற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் இதுன்னு போட்டுருங்க ப்ளீஸ்.
சுத்தாமென்ற நமக்கு சுத்தமுள்ள கடவும் ட்ரீம்ஸ் தமிழ் கெட்டோலி கஸ்டமர்க்கெல்லாம் ஏ தம்பே தம்பே இந்தாடா வச்சுக்கடா மாப்பு போடுறேன் சுத்தமா இரு நீயாச்சு நம்ம தம்பிகளை ஐயோ நம்ம தம்பி என்னாம்பா காசு ஒரு 300 கொடுத்தது இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன் பா நம்ம ஷூட்டிங் மேன் தான்ப்பா டப்ப 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 டப்பன்னு சுட்டுறாரு அந்த சவுண்டு கேட்டீங்கன்னாலும் தெரியல நீங்கள் மறக்காம இந்த கேம் யாருக்கு விளையாடுங்க அப்போ ஜாலியாக இருக்கும் ஒரு ஆஃப்லைன் கேம் செம்ம ஜாலியாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்மளை தொயின்னு தோஷாங்க நம்ம செகண்ட் பார்ட்டில் அவங்கள தொயின்னு துவைக்கிறோம் ஐயோ நம்ம கஷ்டம் பண்ணிட்டு வரோம் நம்ம ஒரு சிச்சுன்னு வரோம் பிசி ஒரு ஆட் பண்ணல டேய் நம்ம திட்டு போய் உட்காந்து வரோம் படிகார்டு ஒரு கிக்கு மேன் ஒரு கிக்கு லைவாக கம்மியர் இருங்கப்பா வாட் ஏ ஷாட் ஐயோ நம்ம கறிகட்ட பாக்ஸர் நான் தான் நினைச்சேன் டை கஸ்டமர் கவனிக்காம உட்காந்துங்க ஒரு டிக்கெட்டா நம்மகிட்ட காசு இப்போ எவ்வளோ வந்துக்குது 800 ரூபாய் டேய் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு டிக்கு குத்தா நீ பாட்டு ஏஞ்சி போற நான் 4 ரூபா கொடுத்துட்டு டேய் ஒரே ஃபைட்டே எங்கள் பாக்ஸர் சோறு விட்டுருவார் உன்னை நான் நினச்சேன் எங்கள் கறிக்கட்ட டேய் நீ என்னடா டேய் எத்தனை வாட்டி அடி வாங்குவ எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் வந்து செத்துனே நம்புறேன் டெட்டி ஃபேலோ படா இருங்க காய்ஸ் நான் யாருன்னா காசு கொடுக்காம போனானா அவங்க கிக்கு வைக்கிறத லைவாக காமிக்கிறேன் வெளியே நின்றுக்கலாம் ஆனால் வெளியே நின்றுக்கலாம் அப்போதான் லைவாக கிக்கு பார்க்க முடியும் இங்கே பாக்ஸர் தம்பி கிக்குடா பாக்ஸர் பாடுறாங்க பாக்ஸர் இல்லை பாடி கார்டு டே பாக்ஸர் இவன் ஒரு கிக்கு விடு பாக்ஸர் வந்து போயிட்டு பகுத்து விட்டோம் போயிட்டானா அங்கே பாருங்க ஹே உனக்கு எப்படா மூஞ்சி மேலே கிக்கி விஞ்சி ஐயோ தம்பி இன்னொரு வாட்டி எங்கள் கடை பக்கம் திருட வருவேன் கேத்து சுலுக்காதே சுளிக்கும் காலில் சுளிக்கும் கை சுளிக்கும் மூஞ்சி சுழிஞ்சுனுக்குது அட்டுது கை கால்லாம் சுளிக்கு பிடிச்சிக்கும் சரிங்க அவனை சரி பண்ணிடலாம் ஒரு குத்து வச்சா சரியிடும் பையன் பாவமாகறான் யா செத்துப்படா நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாடு பார்த்தனானுங்க நம்ம ஒரு கடை ஓரளவுக்கு வந்துச்சு ஓகே வாங்க இப்போ கடை மூடுற டைம் வந்துச்சுன்னு க்ளோஸ் ஓகே நம்ம கடை க்ளோஸ் பண்ணியாச்சு எவ்வளோவா 61 ரூபாவா ஓகே 900 வந்துச்சு இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் ஏன்னா 23 செகண்ட் ஆயிடுச்சு பெரிய வீடியோ வந்துடும் நாங்கள் போய் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே கரண்ட்ல ஆஃப் பண்ணிடுச்சு பாடி கார்டு சூப்பர் ஷூட்டிங் மேன் சூப்பர்ப்பா சூப்பர் குட் ஜாப் எப்பா என்னதான் ஏதோ சொல்கிறான்னு சொன்னா டேய் நீ எத்தனை நாள் சொன்னாலும் நான் தின்ன மாட்டேன் இது அடி பத்தாதான் தின்னுவேன் செத்துப்படா ஓகே இப்போ நம்ம போய் தூங்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் இங்கே முடிச்சிடலாம் அங்கே போகலாம் நம்ம ட்ரீம்ஸ் தமிழ் கேமிங் முன்னாடி முடிச்சிடலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அடுத்த பாட்டு என்ன போடலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த கேமும் என்ன போடலான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த பாட்டு வேணா கமெண்ட்ல சொல்லணும் ஓகேவா ஓகே பாய் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்